நான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து எடுத்து லாஸ்லாம் ஆகுது. நிறைய பிரியாணிக்காரங்கெல்லாம் கால் பண்ணி திட்டினாங்க. எங்கள் லாஸ் வந்து வேற வேற சைட்ல இருந்தாச்சு. ஷார்ஜா ஓப்பன் பண்ணோம், ராசல் கைமா ஓப்பன் பண்ணோம், யாட்ல நிறைய பணம் போட்டோம். அஜினமோட்டோ யூஸ் பண்ண மாட்டேன், நெய் யூஸ் பண்ண மாட்டேன், எக்ஸ்ட்ரா மசாலா. தக்காளி சாதம் சொல்லுவாங்க, அந்த வாயில என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நிறைய பேர்லாம் வந்து பினாமி, அப்புறம் வந்து பிளாக் மணி நிறைய இருக்கு. வணக்கம் மக்களே, காருக்குள்ள யாரு எபிசோட் 2ல இருக்கும். நம்ம கூட யார் இருக்காருன்னா, உலக தமிழ் மக்களுக்கு அறிமுகமே தேவைப்படாது, நம்ம கூட ஜபர் பாய் தான் இருக்கும். வாங்க ஜபர் பாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப புகழ்றீங்க இப்ப நீங்க. இல்ல இது வந்து நான் ஒத்துக்காட்டியும் மக்கள் ஒத்துப்பாங்க பாக்குறவங்க. அவங்க வந்து நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பு மட்டும்தாங்க காரணம். நாங்க சேனல் ஆரம்பிக்கும் போதே இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அக்கு வேற ஆணி வேறன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்தோம். பிரியாணி இப்படிதான் சமைக்கணும், இப்படிதான் போடணும். நிறைய பிரியாணிக்காரங்கெல்லாம் கால் பண்ணி திட்டினாங்க, எங்க பொழப்புல மணல் போட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிக்கிறது என்னன்னா, ஆல்ரெடி விதியில எழுதாச்சு, நம்மளுக்கு நம்ம பண்ற முயற்சிக்கு தான் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த வெளிப்படையாக நம்ம சொன்னதுனால மக்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு அந்த மாதிரி, அதனால தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஜபர் பாய்ங்கிறது யாரு, அவர் என்ன பண்ணிருந்தாரு, எந்த ஊர் சார்ந்தவர்? என்னோட ஊர் சென்னை. என்னோட 2-3 தலைமுறை சென்னை தான். அதில் வந்து திருவல்லிக்கேணியில் ஒரு 20 வருஷம் நான் வாழ்ந்தேன். ஒரு 20 வருஷம் தாம்பரமில் வாழ்ந்தேன். ஒரு 5 வருஷம் துபாயில் வாழ்கிறேன். எனக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இப்போவும் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு 40 வயசு நெருங்கி வரும்போது சென்னையை விட்டு தாண்டி போய் நம்ம வேறு எங்கேயாவது வாழுவோம் அப்படின்னு தோணும்போது தான் சரி துபாயில் போய் வாழுவோம், குடும்பத்தோடு இங்கே வந்து செட் ஆயிடுவோம், இங்கேயே படிக்க வச்சுப்போம், அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி இங்கேயும் பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். 5 வருஷமா இங்கே தான் ப்ரோ. அல்கிஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் ஆனதான் மூட்டிட்டு கராமலை பக்கம் வந்து ஜபரபாய் வந்து கடையை ஓப்பன் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெக்டாகுலேஷன் போயிட்டு இருக்கு மக்கள்கிட்டயே. உங்க சேர்ந்து ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். என்னன்னா, மக்கள் வந்து கராமால தான் நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக இருக்காங்க. கராமா மீன்ஸ் பர்துபாய் ஃபுல்லாகவே. ஸோ இவங்க வரணும்னா கார் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்ரோவில் வருவாங்க, அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்க. அதுலேயே அவங்களுக்கு 30-40 ரூபா செலவாயிரும். அண்ணன் கடைக்கு போனோன்னா அங்கே போய் அவ்வளோ செலவு பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிசைஸில் பார்த்தீங்கன்னா 50% வந்து எனக்கு டைனிங்னும் 50% ஆன்லைனில் ஆர்டர் வரும். அப்போது அந்த ஏரியாஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த 2 வருஷமா. ஸோ ஃபுல்லாகவே வந்து பர்துபாய் தான். அப்போ நம்ம ஏன் இங்கேயே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி வரணும்னா இங்கே வந்து பெரிய வாடகையாக இருக்கும் அப்படின்னு வாடகை வந்து அங்கே 4 லட்சம் கொடுத்துட்டு இருந்தோம். அதை சுருக்கி இங்கே 1.5 லட்சம் வாடகை கொடுக்குறோம். ஸோ 2.5 லட்சம் நம்ம ஆல்ரெடி சம்பாரிச்சோம். பட் பிஸ்னஸ் அதே பிஸ்னஸ் கிடையாது, அதை விட அதிகமான பிசினஸ் இங்க கிடைச்சிருக்கு. இதுதான் லாஸ் ஆகல. ஏன்னா கிசைஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண 3வது மாசமே நான் வீடியோ போட்டேன், நான் போட்ட காசை எடுத்துட்டேன். அப்புறம் எங்க இருந்து லாஸ் ஆவாங்க? லாஸ் வந்து வேற வேற சைட்ல இருந்தாச்சு. ஷார்ஜா ஓப்பன் பண்ணோம், ராசல் கைமா ஓப்பன் பண்ணோம், அங்க பிசினஸ் வந்து டல்லு, சரியான மாஸ்டர்ஸ் கிடைக்கல, அதனால லாஸ் ஆச்சு. யாட்ல நிறைய பணம் போட்டோம், ஸோ அது வந்து சரியா ஓடாம லாஸ் ஆச்சு. தவிர்த்து கிசைஸ் ரெஸ்டாரண்ட் அது வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் செம்ம சம்பாரிச்சு கொடுத்தது. அந்த சம்பாத்தியத்தை வச்சு தான் அடுத்தது போகணும். லாஸ் ஆச்சு. ரெஸ்டாரண்ட் கொடுத்தது கடவுள் கொடுத்தாரு, போயிடுச்சு, மறுபடியும் சம்பாதிப்போம். உங்க சேனலை பார்த்து, அதாவது இன்க்ளூடிங் என்ன கூட உங்க சேனலை பார்த்தா நான் பிரியாணி எல்லாம் செஞ்சு பழகணும். சரிங்க. அப்போ உங்களோட பழைய வீடியோஸ்ல எடுத்து பண்ணி வச்சுக்கோங்களேன், அதுல கமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷமா, ஒரு 1.5 வருஷமா இப்ப எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா சில நெகட்டிவும் இருக்கு. ஸோ இது எதனால, இது இப்போ நீங்க பாக்குறீங்களா? இதை பத்தி ஏதாவது உங்க சைட்ல இருந்து? இல்லை, நான் பார்க்குறேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படின்னா எல்லா மாஸ்டரும் இப்போ வந்து என்னோட அம்மா சமைக்கிற மாதிரி சிஸ்டர் சமைக்க மாட்டாங்க, சிஸ்டர் சமைக்கிற மாதிரி ஒய்ஃப், அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு கைப்பக்கம் இருக்கும். ஆனால் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாஸ்டரால் நடக்கும் இது. அது வந்து ஒருத்தர் சாப்பிட்டு இன்னொருத்தர்கிட்ட போகிறது, இந்த மாதிரி அங்கே போய் சாப்பிட்டேன் நல்லா இல்லை, இந்த மாதிரி பரவுறது தான். பட் நம்மளே வந்து நம்மளுடைய வியாபாரத்தை வந்து குவாலிட்டி குறைச்சி நமக்கு எடுத்துப்போமான்னா அது நிச்சயமாக நம்ம செய்ய மாட்டோம். அஜினமோட்டோ யூஸ் பண்ண மாட்டேன், நெய் யூஸ் பண்ண மாட்டேன், எக்ஸ்ட்ரா மசாலாங்களை அரைச்சி போகிறது இதெல்லாம் கிடையாது. சென்னையில் நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதே இன்க்ரீடியன்ட் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். சில டைம்ல ஃப்ளேவர் சரியில்லாம டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், மோசமாலாம் இருக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பில்ட் பண்றீங்களா, ஜபர் பாய்க்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்றீங்களா. சில இடத்துல இருந்து தக்காளி சாதம், டொமேட்டோ ரைஸ்னு ஒரு பிராண்டை இது பண்றாங்க. தக்காளி சாதத்தையும் பிரியாணியை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நான் உலகத்திலேயே இருக்கிற மோசமான பிரியாணியையும் நான் வந்து தக்காளி சாதம் சொல்ல மாட்டேன். அது பிரியாணி டேஸ்ட் இல்லை, அவ்வளவுதான். இந்த தக்காளி சாதம் சொல்றது அந்த வாயில என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப ரீசெண்டா நிறைய வீடியோஸ்ல அவங்க பாத்துட்டு இருக்கேன், ஃபேமிலியோட அவ்வளோ ஜெல்லா இருக்கீங்க, குழந்தைங்களோட அவ்வளோ சாலியா விளையாண்டு இருக்கீங்க. இதுதான் ஜபர் பாயோட உண்மை முகமா? இல்லைங்க, ஏஜ் வந்து வேலை 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்தை நம்ம வந்து வேஸ்ட் ஆகிட்டோம்னு தோணுது. இங்கேயும் ஒரு 4 ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு அதை போய் பார்த்துக்கிட்டு இதை போய் பார்த்துக்கிட்டு யார் நேரத்துக்கு வந்தானோ இல்லையோ, இவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு பதில் சொல்லிக்கிட்டு டாக்குமெண்ட் சைன் அது அந்த ஆஃபீஸ், பசங்களுக்கும் வீட்லேயும் நேரமே கொடுக்க முடியல. இந்த டைமுக்கு போவோம், இந்த டைமுக்கு முடிச்சுட்டு வந்துடுவோம். வீக் டேஸ் 4 நாள் ஒரு 7-8 மணி நேரம் வேலை பார்ப்போம். மீதி நேரத்தை ஃபேமிலிக்கு போய் கொடுத்து செம்ம நிம்மதியாக இருக்கேன்.
ஆனா பணம் குறைஞ்சுதா சம்பாரிச்சதுல அப்படின்னா இல்ல. ஏனுங்க 4 ரெஸ்டாரண்டோடைய கூட்டம் இங்கேயே வராங்க. நான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து எடுத்து லாஸ்லாம் ஆகல. ஒரே ரெஸ்டாரண்ட்ல ஒரே வாடகையில 4 ரெஸ்டாரண்டோட வருமானம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட வீடியோ வந்து எதுக்கு விரும்பி பார்ப்பாங்கன்னா, நீங்க வெளிப்படையா பேசுறீங்க பாய், நீங்க பேசுறது எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. சரியா? உங்களுடைய பிளெஸிங்ஸை கொண்டு. இப்போ வந்து நீங்க மட்டும் சம்பாரிச்சு நல்லா இருக்காம உங்களை வந்து நிறைய தமிழர்களுக்கு இங்க வேலை கொடுத்து அவங்களுக்கும் நல்ல ஒரு லைஃபை செட்டில் பண்ணி தரீங்க. ஸோ உங்க எம்ப்ளாயிஸை எப்படி நல்லா பாத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நல்ல கேள்வி இது. எம்ப்ளாயிஸ் எப்படி தெரியுமா பார்த்துக்கணும்? ஒரு நண்பரை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவங்கள ஒரு பார்ட்னரை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணணும். சகோதரனை பார்க்குற மாதிரி பார்க்கணும். அவங்க கஷ்டத்துல நம்மளும் பங்கிடணும். அவங்க கூட பாட்டு பாடிக்கிட்டு அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள சிரிச்சுட்டு, ஏன்னா அவங்க வந்து ஊரை விட்டு ஊர் வந்திருக்காங்களா, அவங்க கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருப்பேன். எனக்கு வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நிலைமையிலேருந்து தான் நானும் வந்தேன். ஸோ அதனால வந்து அவங்கன்னா எனக்கு உயிர். ஆனால் நல்ல ஒர்க்கர்ஸ் தான், கெட்ட ஒர்க்கர்ஸ் வந்து துரத்தி விட்டுறது. நான் ஜபர்பாயோட ஃபியூச்சர் பிளான் என்ன? அடுத்தது பின்னாங்கள 2லேருந்து 3 மாதம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணுவோம். அங்கே வந்து இருக்கிற தமிழ் மக்கள் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்ஸ் எனக்கு. ஸோ அடுத்தது மலேசியால வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் மேலும் சென்னையில் ஒன்று ப்ரோ. அப்படியா? சென்னையில் வரீங்களா? ஓகே சூப்பர். எதப்போ அது ஆகும் ப்ரோ. எப்படியும் ஒர்க் போயிட்டே இருக்கு. சூப்பர். நான் போன மாசம் சொன்னேன் இன்னும் 2 மாசத்துல ஓபன் பண்ணுவேன். இப்போவும் சொல்றேன் 2 மாசம் கழிச்சு. ஏன்னா ஒர்க் போயிட்டு இருக்கு, பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒன்லி டேக் அவே கொடுக்கலாம்னு நினைச்சோம். இப்போ வந்து டைனிங்கோட பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு இங்கேயே அவ்வளோ சப்போர்ட் கிடைக்குமா? இப்போ தமிழ்நாடு நம்ம பிறந்த ஊர்ல எப்படி இருக்கும்? இன்னும் நாங்க யாருமே எனக்கு வந்து காம்படிட்டர் கிடையாது. ஸோ அதனால அங்க இருக்கிற பிரியாணி கடைங்க எத்தனை பேர் இருக்கோ, ஸோ எல்லாரும் என்ன சேர்த்துக்கோங்க. உங்கள ஒருத்தரா தான் நாங்க வரேன். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. சொல்லுங்க. நீங்க வந்து பண்ணாத பிரியாணி கிடையாது, ஆனா என்னோட கடை பிரியாணியை விட எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன்னா உங்களுக்கு ஏதாவது பிரியாணி அப்படின்னா ரசிச்சு சாப்பிடுவோம்னா ஒண்ணு எங்க தாத்தா வரணும். ஓகே. அது சின்ன வயசுல சாப்பிட்டது. இல்லைன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த முதலாளி வரணும். அவரும் இறந்துட்டாரு, தாத்தாவும் இறந்துட்டாரு. ஜபர் பாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு நடிகர். அதாவது கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தளபதி விஜய சிஎம்மா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களோட இதை பத்தி ஒரு கருத்து ஏதாவது? எம்ஜிஆர் அவரு ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அந்த டைம்ல சின்ன பையனா இருந்தேன், சின்ன பையனா இருந்துருவேன். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் சார், அம்மா அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சார் பண்ணிட்டு இருக்காரு. யாரு பண்ணாலும் பண்ணட்டுங்க, நம்ம இவங்க தான் அவங்க தான் அப்படின்றலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு மக்களை எப்படி வழி நடத்தணும் அந்த மாதிரி அழகா நடத்திட்டு போனால் அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து போற்றி புகழுவாங்க. நிறைய புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் அவங்களோட பிள்ளைங்களுக்கு போகும். ஸோ நம்ம வந்து மக்களை சரியா நடத்தலைன்னா அது நம்மளுக்கு தான். ஏன்னா கர்மா வந்து சிஎம்மையும் பார்க்காது, நார்மல் மனுஷனையும் பார்க்காது, இந்த உலகத்திலே வச்சு வாங்கிட்டு தான் ஓடும். ஸோ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. அப்படி கடன் வாங்கி பண்றீங்க அப்படின்னா ஒரு 25% வாங்கலாம். முடியாத பட்சத்தில் 75% நீங்க தான் போடணும். நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 1.5 கோடி இருக்கணும். 50 லட்சம் ரூபாய் நீங்க பேக்கப்ல வச்சுக்கணும். ஓகே, அப்போ தான் நீங்கள் 1 கோடிக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் அது போனாலும் மீதி மறுபடியும் 50 லட்ச ரூபா இருக்குது. அதை வச்சு சின்னதாக நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். பிஸ்னஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அது சின்ன பிஸ்னஸும் பெரிய பிஸ்னஸும். பிஸ்னஸில் வந்து ஒரு தனி ஒரு நிம்மதி, அது ஒரு தனி ஒரு போதை. நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 5 ரூபா கொடுக்கல தப்பே இல்லை. சரி, 10 ரூபா சம்பாரிச்சிட்டு அவங்களுக்கு வந்து 1 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னா அது தப்பு. அது பண்ணாதீங்க. மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் காரை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க. இது நான் வந்து இந்த தப்பை நான் பண்ணேன். சரியா? அப்புறம் வந்து கையில் காசு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் நிறைய பேர்லாம் வந்து பினாமி, அப்புறம் வந்து பிளாக் மணி நிறைய இருக்குது, எங்கேருந்தோ போடுறாங்க, அந்த கட்சி போடுறாங்க, இந்த கட்சி, அதெல்லாம் சும்மா. இப்போ எல்லாமே மூட்டாங்க. எந்த கட்சி வாங்கிட்டு போனாங்க? எந்த வாங்கிட்டு போகல. என் காசு கஷ்டப்பட்டு தான் நான் போட்டேன், லாஸ் ஆனேன். சுத்தமாக பேக்கப்பே இல்லாமல் இருந்தது. ஓகே, மறுபடியும் என்கிட்ட இருந்த காசை வச்சு கராமால மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து நெகட்டிவிட்டியை வந்து கேர் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டியை பரப்புறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான மனிதர்கள். 3 வேளை சாப்பாடு கையேந்தாமல் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பணக்காரன். அதில் திருப்தி ஆகிக்கோங்க. மீதி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறோம், கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம், அதெல்லாம் வந்து டிப்ஸ் மாதிரி. நம்மளுடைய ஆக்ஷன் சரியான முறையில் கொண்டு போகணும். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட பிடுங்கி நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ நன்றி.